சுவாமிகள் கணிச்சது கரெக்ட். எனக்கு பின்னாடி என்று ஆளக்கூடியவர் இவர்தான். கோவையிலே தினகரன் மாலை முரசு பத்திரிகைகளே நான் 1979 பணியில சேர்ந்தேன். அப்பொழுது சாமி எனக்கு தெரியும். ஒரு சின்ன செட்டு போட்டாங்க. போட்ட அந்த இடத்துல முதல்ல ஓலை குடிசை மாதிரி தான் இருக்கும். நாங்க ஆரம்பிச்சாங்க. ஆகாயத்தில் விமானம் பறக்காதுன்னு அப்பவே சொன்னாரு. கடல்ல கப்பல் ஓடாதுன்னாரு. உண்மையிலே உயிர்கள் மாயுன்னாரு. நான் ஐயா, நான் ஒரு 3 நாள்ல நான் முக்தி அடைஞ்சிருவேன். எங்க 2 பேருக்கும் கண்ணுல கண்ணீர் வருது. சாமி அப்படி சொல்லாதுங்க அப்படின்னு. அப்பதான் அவர் பேர் ஆனந்த். இந்த சுவாமிகள் சின்ன வயசு, எங்ககிட்ட 12 வயசுல சேர்ந்தவர். எங்க மடத்தை பற்றி நல்லா அறிஞ்சவர், எல்லாமே தெரிஞ்சவர். தமிழ்ச்செல்வி சகோதரி அவங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுகிற மாதிரி இன்னைக்கு 30 பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பிரதமர் மோடி வந்து அவர் தோல்ல கை போட்டு பேசுவார்னா அப்போ எவ்வளவு உண்மை, உழைப்பு, ஒழுக்கம் இருந்தா நடக்கும். அப்போ அந்த முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் இல்லைங்கிற கோரிக்கையை வச்சு வெற்றிகரமா வாங்கி கொடுத்த நம்ம சாமியா. இந்த இடத்துல கோவில் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு எதிர்ப்பு பண்ணி குடிசை போட்டிருந்தாங்க. நாங்க அப்புறப்படுத்த சொன்னா அந்த பண்ணி குடிசுக்காரன் என் மேலே பெட்டிஷன், சாமி மேலே பெட்டிஷன் போடுவாங்க. நம்ம வந்து உண்டியல் வைக்கல, யார்கிட்டையும் காசு வைக்கிற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க யாருக்கு ஒரு உழைப்பு. ஒரு பையன் பிறப்பான் பாருங்க, பிறந்திருக்கா பாருங்க, சாட்சி பாருங்க. நீங்க கை தட்டி வரவேற்கணுங்க. சாமியுடைய அருள். ஆட்சி மரியாதையம் 51 சக்தி பீடம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரனுடைய 45வது ஆண்டு திருமண நிகழ்ச்சி இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 45 ஆண்டுகள் திருமண நிகழ்ச்சிகளிலே நானும் என் துணைவியாரும் பங்கேற்று வருகிறோம் என்றால் அந்த அம்மன் அருள் தான். இந்த நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். கோவையிலே தினகரன் மாலை முரசு பத்திரிகைகளே நான் 1979 பணியில சேர்ந்தேன். அப்பொழுது சாமி எனக்கு தெரியும். சாமி என்னை பார்க்க வருவாங்க. ஐயா, நான் நொய்யல் ஆற்றில் ஒரு சிலை கண்டெடுத்திருக்கேன், அதை நான் இது பண்ண போறேன், எனக்கு அதை நான் ஒரு கோயில் கட்டி வழிவிட போறேயா, நீங்க எனக்கு அதை நீங்க வரணும் அப்படின்னாரு. எங்க ஆபீஸ்ல வச்சு மாலை முரசு அலுவலகத்துன்னு சொன்னாங்க. அதேபடி வந்தாரு. ஒரு சின்ன செட்டு போட்டாங்க. போட்ட அந்த இடத்துல முதல்ல ஓலை குடிசை மாதிரி தான் இருக்கும். நாங்க ஆரம்பிச்சாங்க. பக்தர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க. ஆனா எங்க சாமி நம்பிக்கையோட அருள்வாக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல அருள்வாக்குன்னா சாதாரண அருள்வாக்கு இல்லை. இப்ப சாமிகள் பேசினாங்க பாத்தீங்களா, ஆகாயத்தில் விமானம் பறக்காதுன்னு அப்பவே சொன்னாரு. கடல்ல கப்பல் ஓடாதுன்னாரு. உண்மையிலே உயிர்கள் மாயுன்னாரு. நான் நினைச்சேன் நம்ம பத்திரிகையாளர் என்ன சாமி சொல்றாங்களே அப்படின்னா, நடந்துச்சா நடக்கலையா? முன்கூட்டியே சொன்னாருங்க. அந்த மகான் வந்து தன் மரணத்தை முன்கூட்டியே கணித்த மகான் தான் நம்ம சாமி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் தான். அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ இது 2வது ஆண்டு எங்க சாமி நடத்திட்டு இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு என்னையும் என்னுடைய துணைவியாரையும் சுவாமிகள் வந்து அங்க நவக்கிரக கோட்டைக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. நாங்க போறோம். போறோன்னு சாமி, ஐயா உங்ககிட்ட நான் முக்கியமான ஒண்ணு பேசணும் ஐயா. நான் நினைச்சேன் நம்ம கோவில் வளர்ச்சி பணிகள் குறித்து பேச போறாங்கன்னு நினைச்சேன். ஐயா, நான் ஒரு 3 நாள்ல நான் முக்தி அடைஞ்சிருவேன். எங்க 2 பேருக்கும் கண்ணுல கண்ணீர் வருது. சாமி அப்படி சொல்லாதுங்க அப்படின்னு. இல்லையா, நான் ஒரு 3 நாள்ல முக்தி அடைஞ்சிருவேன். எனக்கு அடுத்தபடியா நம்ம இந்த ஆலயம் வந்து சிறப்பா நடக்கும். ஐயா, நீங்க எல்லாம் இருப்பீங்க, தொடர்ந்து உதவி பண்ணணும். நான் ஒரு நியமிச்சு வச்சிருக்கேன். யார் சாமின்னு கேட்டேன். அப்பதான் அவர் பேர் ஆனந்த். இந்த சுவாமிகள் சின்ன வயசு, எங்ககிட்ட 12 வயசுல சேர்ந்தவர். எங்க மடத்தை பற்றி நல்லா அறிஞ்சவர், எல்லாமே தெரிஞ்சவர். அத்தனை இதுகளும் தெரியும் அவருக்கு, எல்லாமே தெரிந்தவர். நல்ல வயசு, வாழக்கூடிய வயசுல உடனே சாமிகள் சொன்னதை அந்த இடத்துல அன்னைக்கு இறந்த பருவம் 3ஆம் நாள் இறந்துட்டாரு. இறந்த உடனே நான் எங்க வீட்டுல சொல்றோம், இந்த மாதிரி சாமி சொன்னது நம்ம செஞ்சு ஆகணும், நீங்க பண்ணி ஆகணுங்க அப்படின்ட்டாரு. இங்க வந்திருக்காங்க, குருக்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லா மடாதிபதிகளும் வந்திருக்காங்க. வந்த உடனே நான் வந்து பத்திரிகையாளர்,
இந்த மாதிரி நான் வந்து 30-40 ஆண்டுகளை சாமிகளோட பயணிச்சுட்டேன் ஐயா. நானும் என் துணைவியாரும் தான் நவக்கரை கோட்டைக்கு போனோம். சாமி எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார். நான் உயில் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னார். அதோடு சொன்னார், ஐயா உங்களுக்கு உங்க சொல்ல யாராவது கேட்கட்டா உயில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன்னாரு. நேரே அவங்க எல்லாரும் இருக்கும்போது ஐயா நான் எழுந்திரிச்சு அவ்வளவு இருந்தோம் சொன்னோம். இந்த மாதிரி சாமிகள் வந்து நம்ம பஞ்சலிங்கேஸ்வர சாமி, நம்ம ஆனந்த் சுவாமிகளை வந்து அடுத்து இதாக்க சொல்லியிருக்காங்க, நல்ல திறம்பட சிறப்பா நடத்துவாங்கன்னு சொன்னாங்களே. அதுபடியே அன்னைக்கு அந்த சாமி பாருங்க, சின்ன வயசுல துறவியாக்குறோம். 35 வயசு கூட ஒரு பட்டதாரி, எவ்வளவு கனவு அவங்க சாய்பாபுகள் இருந்திருக்கும், பெற்றோர்களுக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். அந்த சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கணிச்சது கரெக்ட். எனக்கு பின்னாடி என்று ஆளக்கூடியவர் இவர்தான், இந்த சுவாமிகள் தான். எனக்கு கூட ஒரு பயம், நம்ம சாமிகளை இது பண்ணி அன்னைக்கே இது பண்ணிட்டோம், இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எப்படி நடத்த போறோம், கடவுளை நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்ட போது அங்க என்னுடைய ஞானகுரு சிவலிங்க சுவாமிகள் அங்க இறங்கிட்டாரு. போன கல்யாண நிகழ்ச்சி நான் பார்த்தேன். ஐயோ, அங்க இருந்து விளக்குகள், வண்ண விளக்குகள் கூட்டம். இன்னைக்கு பாருங்க அதை விட அதிக கூட்டம். போன வருஷத்துக்கு கூட அதிக கூட்டம். சாமிகள் இருந்தா எப்படி நடத்துவாங்களோ அத்த மாதிரி இன்னைக்கு நடத்திருக்கீங்க. ஒரு சிறப்பு என்னன்னா, தமிழ்ச்செல்வி சகோதரி அவங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க. அதாவது எல்லா கோயில்களுக்கும் போவாங்க பக்தர்கள், சுற்றுலா வருவாங்க, ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டு போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க, அங்க வந்து இந்த அரங்காவலர் எங்க கோவில் நிர்வாகத்திலே ஒரு ஆளாயிட்டாங்க. உண்மையிலே பாராட்டுற ஒரு லேடி, பெரிய தொழிலதிபர். அது மட்டும் இல்ல, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுகிற மாதிரி இன்னைக்கு 30 பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. 30 பேருங்க. இந்தோனேஷியா நாட்டு கப்பல் அதிபர் அவரு. ஒரு கப்பல் அதிபர் இந்த இடத்துல இருந்து நம்ம சாமியை பார்க்கறது, கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காரு. ஐயா நீங்க 30 பேரை இங்க அடுத்த ஆண்டு சொல்லுங்க. நான் போன வருஷம் சொன்னேன், நீங்க வந்திருப்பீங்க, நீங்க பல இது கூட வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வீடு கட்டின கடன் அடைக்க முடியல, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு 35 வயசு ஆச்சு கல்யாணம் முடியல, பிள்ளைக்கு 32 வயசு ஆச்சு கல்யாணம் முடியல, பிள்ளை டாக்டர் படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தீங்க. அப்ப நான் சொன்னவங்ககிட்ட, நீங்க கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நீங்க நான் சொன்னது பல பேருக்கு நடந்திருக்கு. உண்மையிலே நடந்துச்சா இல்லையா? பல பேருக்கு நடந்திருக்கு. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்திருக்கு. சொல்றது சாமிகள், அதாவது இந்த அம்மனுக்கு வந்து எல்லாரும் வர முடியாது. இன்னைக்கு நான் 45 வருஷம் இந்த மேடையில நிக்கேன்னா அவங்கதான் அந்த சாமியோட அருள் இல்லைன்னா இந்த கோயிலுக்குள்ள யாரும் வர முடியாது, மற்ற யாருமே வர முடியாது. அந்த அளவு ஒரு சக்தி உள்ள தெய்வம் இந்த நம்ம சுவாமிகள். ஞானகுரு சிவலிங்க சுவாமிகள் வந்து, அதாவது பிரதமர் மோடி வந்து அவர் தோல்ல கை போட்டு பேசுவார். அப்போ எவ்வளவு உண்மை, உழைப்பு, ஒழுக்கம் இருந்தா நடக்கும். ஜெயலலிதா மேடம் வந்திருக்கும் போது அப்பெல்லாம் நம்ம சுவாமிகள் தான், நம்ம இந்த பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளும் கூட போவாங்க. அப்போ அந்த முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் இல்லைங்கிற கோரிக்கையை வச்சு வெற்றிகரமா வாங்கி கொடுத்த நம்ம சாமியா இந்த ஆலயத்துக்கு. அப்புறம் 15 பேர் வருவாங்க. எல்லாரும் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப எதிர்ப்பு. இந்த இடத்துல கோவில் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு எதிர்ப்பு. பள்ளி குடிசை போட்டிருந்தாங்க. நாங்க அப்புறப்படுத்த சொன்னா அந்த பள்ளி குடிசுக்காரன் என் மேலே பட்டிஷன், சாமி மேலே பட்டிஷன் போடுவாங்க. எல்லா பட்டிஷனையும் உடச்சி எரிஞ்ச சாமி அந்த யார் அங்காளம்மன். இன்னைக்கு பாருங்க எப்படி நடக்குது பாருங்க, இவ்வளவு கூட்டம். அவ்வளவு இது நீங்க இந்த ஆரம்பிக்கும் மேல, அதாவது சின்ன கோயில் இதுதான் இருக்கும். அந்த பக்தர்கள் அவங்க வீட்டில இருந்து இந்த தக்காளி சாதம், புளி சாதம் கொண்டு வருவாங்க. அந்த சாதத்தை நாங்க எங்க பக்தர்களுக்கு கொடுப்போம். அப்படி இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா பாருங்க. உண்மையிலே நான் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். உண்மையிலே அங்க நம்முடைய காமாட்சி ஞானகுரு சாமிகள் அங்க இறங்கிட்டாரு. இன்னைக்கு எவ்வளவு இடங்கள் வந்து ஒரு நாள் உழைப்பு இல்லாம போயிட்டு இருக்காருங்க. நம்ம வந்து உண்டியல் வைக்கல, யார்கிட்டையும் காசு வைக்கிற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க யாருக்கு ஒரு உழைப்பு. அதனால நம்ம வந்து நீங்க தொடர்ந்து இந்த நீங்க வந்து அடுத்து உங்க பக்கத்து வீட்டோட ஏதாவது பிரச்சனைகள்லாம் கூட்டிட்டு வாங்க. இந்த சாமியை வந்து பாருங்க, எப்பவும் பார்க்கலாம். உழைச்சுக்கிட்டே இருக்காருங்க, உழைச்சுக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உழைக்கிறாரு. ஃபாரின் போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, முடியல. எங்கேயும் ஒரு டொனேஷன் வாங்குறதே இல்லை, அந்த தேவையே இல்லைங்க. என் பக்தர்கள் நீனா எனக்கு கொடு வாங்கிக்கிறேன், மற்றபடி யார்கிட்ட அவர் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ மடாதிபதிகள்லாம் இருக்காங்க, எத்தனையோ நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த இதை நமக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குதுங்க. ஆனா இதை பற்றி எந்த குற்றச்சாட்டு வந்தது உண்டா? என் கையை ஒட்டி சொல்ல போறேன். அந்த அளவுக்கு எங்க சிவலிங்க சுவாமிகளுடைய வளர்ப்பு. இதே மாதிரி சீடர்கள் எத்தனை பேர் இந்த பையன் அடிக்கிறாங்க பாருங்க. சின்ன பையங்களே இங்க வந்த பையங்கள்லாம் அவெல்லாம் சின்ன பசங்கள்ட்ட உருவாக்குனவர். இசைக்கலைஞர்கள் உருவாக்குவார். எத்தனை நல்ல காரியங்கள் தெரியுமா? 1 2 வா அதை சொல்லி எண்ணிட முடியாது. இன்னைக்கு இந்த இதை
இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு பாருங்க, இவ்வளவு கூட்டம். இனி அடுத்து ஆண்டவனுக்கு அந்த அங்காளம்மன் அருளால் எங்க சாமி மகிழ்ச்சியால நீ இதை விட ஒரு பெரிய ஹால் நம்ம கட்டணும். ஒரு பெரிய ஹால் கட்டணும். அந்த அளவுக்கு நம்ம சாமி வைப்பாரு. நாங்க முதல்ல அங்க நடத்தணும், இப்ப இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு பெரிய அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. நிரம்பி வழியில் மட்டும் இல்ல, இங்க வந்தவங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, மதுரையில இருந்து சத்யேந்திரன் சொல்லி ஒருத்தர், அவங்க பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு பேர் காலம். அப்ப சாமி கிட்ட கேட்கிறாப்ல, சாமி நான் ஒய்ஃபு பேர் காலத்து கூட்டிட்டு போறேன், வா உன் பையனுக்கு இந்த பேரு எழுதுடா, எழுந்திரி, உனக்கு பையன் பிறப்பான். பாருங்க பிறந்திருக்கா பாருங்க, சாட்சி பாருங்க. நீ கைத்தட்டி வரவேற்கணுங்க. சாமியோடைய அருள். அதாவது எப்படி தன்னுடைய மரணத்தை முன்கூட்டி சொன்னார், அதுபடி இந்த என்ன குழந்தை பிறக்குன்னு சொன்னார். பையனை பாருங்க, ஜம்மு நிக்கா பாருங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இது மாதிரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு இல்ல. அதனால நான் சொல்றேன், நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வாங்க, சாமி நல்லா இது பண்ணுங்க. நீங்க இன்னும் பல பேரை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தா நம்ம சாமிகள் நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். வந்து ஒரு அருளாசி பற்றி நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றேன், 45 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். அதனால நீங்களும் பல ஆண்டுகள் இங்க வரணும். உங்களுக்கு அங்காளம்மன் அருள் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.